ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் மார்ச்சில் 10th எக்ஸாம் வர போகிறனால 10th இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இனி லைனாக வர வீடியோஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 2 மார்க் பார்க்கலாம். இப்போ சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.3 இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். இது வந்து ஒரு செட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த செட்டில் வந்து என்னென்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா x belongs to n. x வந்து எப்படின்னா 1 விட அதிகமாகவும் இருக்கணும், ஆனால் 4க்குள்ளேயும் இருக்கணும். 4 போடக்கூடாது, 4க்குள்ளேயும் இருக்கணும், 4க்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4 அந்த மாதிரி வரும். அதுலேருந்து அப்படியே லைனாக போயிட்டே இருக்கும். ஆனால் அவங்களே வந்து இங்கே கொடுத்துட்டாங்க, 1ஆகவும் இருக்கக்கூடாது, அதேமாரி 4ஆகவும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற நம்பர் வந்து 2,3. அப்போ ஏ வந்து 2,3. அடுத்தது பியில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, அதாவது ஹோல் நம்பர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா 0 வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம், அதை விட பெருசாகவும் இருக்கலாம், ஆனால் 2வை விட அதிகமாக இருக்கக்கூடாது. இது ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுக்கறதுல நம்ம அந்த ஏபிசி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம யோசித்து கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிட்டோம்னா மீதி எல்லாமே நமக்கு ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். அப்போ என்னென்னா 0 ஈக்குவலாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0 போட்டுக்கலாம். ஆனால் 2ஐ விட அதிகமாக இருக்கக்கூடாது, 2ஆகவும் இருக்கக்கூடாது. அப்போ 0 1. இதுதான் பி. அடுத்தது சி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என் அப்படின்னா நேச்சுரல் நம்பர். இங்கே வந்து நம்ம இந்த டபிள்யூ அப்படிங்கிறது ஹோல் நம்பர். அது வந்து 0 1 2 3 4 அந்த மாதிரி அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து நேச்சுரல் நம்பர் இதுவும் 1 2 3 4லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 3ஐ விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். அப்போ 3ஐ விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னா 1 2 அந்த 2 நம்பர்ஸ் தான் வரும். அப்போ சியோடது வந்து 1 2. அவங்க என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏ இன்ட்டு B union C equal A into B union A into C. செகண்ட் டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா A into B intersection C equal A into B intersection A into C. அதாவது தமிழில் சொன்னால் சேர்ப்பு வெட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் LHS கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிற சம்மோட LHS கண்டுபிடிச்சிட்டு RHS கண்டுபிடிச்சிட்டு ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லணும். இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கு, ஏ வந்து 2,3, பி வந்து 0,1, சி வந்து 1,2. இப்போ எல்ஹெச்எஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏ இன்ட்டு பி. ஃபஸ்ட்டு நம்ம ஏ இன்ட்டு பி டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஏ இன்ட்டு பி யூனியன் சி அதை வந்து நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்ம பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். இந்த யூனியன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டையும் சேர்க்கிறது தான் யூனியன். அப்போ வந்து பியையும் சியையும் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ என்ன 0,1, சி வந்து 1,2. அப்போ இதில் இருக்கிற நம்பர் இப்போ இந்த பியில் இருக்கிற நம்பர் சியிலையும் இருக்குன்னா அது எழுத வேண்டியதில்லை. யூனியன் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஆனால் இதில் இருக்கிற நம்பர் அந்த இதில் ரிப்பீட் ஆகிருந்ததுன்னா அது எழுத வேண்டியதில்லை. இப்போ இதில் 0 1 இருக்குது, இதில் திருப்பி 1 வருது. அப்போ அந்த 1 நம்ம எழுத வேண்டாம், 2 மட்டும் எழுதினா போதும். அப்போ பி யூனியன் சி என்ன கிடச்சிருக்கு நமக்கு 0 1 2. அடுத்தது ஏ இன்ட்டு பி யூனியன் சி. ஏ இன்ட்டு அப்படின்னு என்னென்னா அந்த ஏவை வந்து நம்ம அந்த பி யூனியன் சி நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 எடுத்து 2,0 2,1 2,2 அதுக்கப்புறம் 3 3,0 3,1 3,2 இப்படி நம்ம எடுத்துக்கணும். இதுதான் ஏ இன்ட்டு பி யூனியன் சி. அடுத்தது ஆர்ஹெச்எஸ் சைடில் என்ன பார்த்துருக்கோம்னா ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. ஃபஸ்ட்டு நம்ம ஏயையும் பியையும் இன்ட்டு பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், முதல் சொன்ன மாதிரி 2 வந்து 0வால் மல்டிப்ளை பண்ணணும். 2,0 2,1 அதுக்கப்புறம் 3,0 3,1 அதேமாதிரி நமக்கு 4 கிடச்சிருக்கு. அதே போல் ஏயும் சியும் நம்ம இன்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் வந்து யூனியன் பண்ணணும். ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. யூனியன்னா என்ன அர்த்தம், நம்ம
எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். ஆனால் இந்த இதில் ஏ இன்ட்டு பியில் இருக்கிறது ஏ இன்ட்டு சியில் இருந்துச்சுன்னா எழுத வேண்டியதில்லை. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏ இன்ட்டு பியில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எல்லாம் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏ இன்ட்டு சியில் பார்த்தோம்னா நமக்கு இதுவும் இருக்குது, 2,1 இருக்குது, 3,1 இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். அப்போ இது எழுத வேண்டியதில்லை. அப்போ இல்லாத இது என்னது, 2,2 3,2 இதை பார்த்தோம்னா அப்போ LHS = RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அவங்க ஃபார்முலா, அடுத்து என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் C A = A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் A இன்ட்டு C. இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம LHS கண்டுபிடிக்கலாம். A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் C. இன்டர்செக்ஷன் அதாவது வெட்டு, தமிழில் சொன்னோம்னா வெட்டு. வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயுமே காமனாக வந்திருக்கிற நம்பர் தான் வெட்டு. இப்போ B வெட்டு C அப்படின்னா பியோட வேல்யூ 0,1, C வந்து 1,2. அப்போ ரெண்டுக்குமே காமனாக இருக்கிற நம்பர் 1 மட்டும்தான். அப்போ B வெட்டு C அப்படின்னா 1. அப்போ அடுத்தது A இன்ட்டு B வெட்டு C. இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான். 2,1 3,1, ஏன்னா ஒரு இது தானே இருக்குங்க, ஒரே ஒரு எலிமெண்ட் தானே இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் யூனியன் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் A இன்ட்டு C. ஃபஸ்ட்டு நம்ம A இன்ட்டு B கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ போட்டு ஏவை பியால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2,0 2,1 3,0 3,1. அதுபோல் ஏயும் சியும் பண்ணணும். 2,1 2,1 2,2 3,1 3,2. அப்போது A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் A இன்ட்டு C. இன்டர்செக்ஷன்னா என்ன, அதாவது வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது. இந்த ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 2,1 2,1 3,1 3,1. அப்போ இதுதான். அப்போ LHS = RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதோட இந்த சம் முடிஞ்சது. தேங்க்யூ.